ஹாய் கைஸ், நான் வேல். இது நம்மளோட டிஐ செஷனுக்கான டே 11. ஓகே, என்ன பார்க்க போறோம்னா, போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்துட்றேன். என்ன கிளாஸ், இன்னைக்கு எப்படி கிளாஸ் இருக்க போகுதுன்னு. இன்னைக்கு சம் எல்லாருமே சால்வ் பண்ணிடுவீங்க, அந்த அளவுக்கு ஈஸியா தான் இருக்கும். இன்னைக்கு சம்மை எல்லாருமே சால்வ் பண்ணிடுவீங்க, அந்த அளவுக்கு ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. என்ன பார்க்க போறோம்னு சொல்லிடுறேன். எப்பவுமே மெயின்ஸ்ல 4 டிஐ வரும், 4 எந்த மாடல்ல வரும்னு முன்னாடி வீடியோஸ்ல எல்லாம் சொல்லியிருந்தேன்ல. இது போக 5வதா ஒருத்தன் வருவான். 5th டிஐ ஒன்னு வரும். ஆனா எல்லா மெயின்ஸ்லயும் கண்டிப்பா வராது. எப்பயாவது ஆப்ஷனலா வைப்பான். அதாவது ஆப்ஷனலானா என்ன அர்த்தம்னா, இப்ப அவனுக்கு 50 கொஸ்டின் வைக்கணும்ன்ற கட்டாயம் இருக்கிறப்ப 4 டிஐல 20 வச்சிடறான். அப்ளிகேஷன் டேட்டா 4 டிஐல 20 வச்சிடறான். அப்ளிகேஷன் டேட்டா சஃபிஷியன்சி சேர்த்து ஒரு 15 வச்சிடறான். ராங் நம்பர் குவாட்ராட்டிக் ஒரு 5 வச்சிடறான். இது போக குவான்டிட்டி பேஸ் அது இதுன்னு ஒரு 5 வச்சிடறான். மிச்சம் 5 இருக்கு. இத அப்ளிகேஷன்ல தள்ளி விடலாமா, இல்ல டிஐல தள்ளி விடலாமா, இல்ல 555ல தள்ளி விடலாமா? அதாவது சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன். ஓகேவா? எதுல தள்ளி விடலான்னு யோசிப்பான். உன்னை பாவம் பார்த்து சிம்பிளிஃபிகேஷன்ல தள்ளி விட்டானா ப்ராப்ளம் இல்ல. அப்ளிகேஷன்ல தள்ளி விட்டா கொஞ்சம் கஷ்டம். ஆனா டிஐ இருக்கு பாத்தீங்களா, டிஐ இதுல தள்ளி விட்டானா ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ஈஸி. இந்த 5வது டிஐ இருக்கிறதுலயே ரொம்ப ஈஸியா இருக்கும். அதாவது என்னன்னா, ஒன்னும் இல்லைங்க, ஒண்ணுமே இல்ல. எந்த அளவுக்கு ஈஸியா இருக்கும்னா, எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் இருக்குல்ல, இதுல இந்த டிஐ வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது எந்த லெவல்ல இருக்கும்னா எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ் லெவல்ல தான் இருக்கும். அதாவது அந்த எக்ஸாமோட பிஓ ப்ரிலிம்ஸ் லெவல்ல தான் மெயின்ஸ்ல இருக்கும். சரி, என்ன டிஐடா அது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னும் இல்ல, 3 சப் கொஸ்டின் வச்சு ஒரு டிஐ கேட்பான். 3 சப் கொஸ்டின் வச்சு ஒரு டிஐ கேட்பான். நம்ம பார்ப்போம், 3 சப் கொஸ்டின்காக ஒரு டிஐல உட்காந்தோம்னா 5 நிமிஷம் 6 நிமிஷம் போயிருமேன்னு யோசிப்போம். ஆமா, யோசிப்போம் தானே, நானும் யோசிப்பேன். ஆனா இந்த டிஐ எப்படி இருக்கும்னா, டேபிள் ஃபார்ம் பண்ற வேலை இருக்காது. அப்படியே ஃபார்ம் பண்ணாலும் ரொம்ப சப்பையா ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும் டேபிள். ஓகேவா? இது முதல் விஷயம். 2வது விஷயம், சப்கொஸ்டின் ப்ரிலிம்ஸ் லெவல்ல இருக்கும். ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் நடுவாக்குல இருக்கும். அதாவது ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ்னுவாங்க பாத்தீங்களா, அந்த லெவல்ல எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ்ல ஒரு 3 சப்கொஸ்டின் வச்ச டிஐ வந்தா நம்மளுக்கு லாபம் தானே. சம்டைம்ஸ் வரும். ஓகேவா? எல்லா டைமும் வரும்னு நான் சொல்லல. ஆனா சம்டைம்ஸ் இந்த ஈஸியான டிஐ 3 சப்கொஸ்டின் வச்சு வரும். சில நேரம் அதே 3 சப்கொஸ்டின் வச்சு ஹார்ட் டிஐ வச்சிருவான், 2 மார்க்குன்னு வச்சு. அதை தூக்கிடக்கூடாது, ஆப் ஆயிரும். ஓகேவா? கரெக்டா கண்டுபிடிக்கணும் இந்த டிஐ வந்து ப்ரிலிம்ஸ் லெவல் தானான்னு. இப்ப நான் கொஸ்டின் காட்டுறேன் பாருங்களேன். கொஸ்டின் காட்டினா உங்களுக்கு தெரியும். ஒரு சார்ட் இருக்கு, ஒரு நோட் இருக்கு. சப்கொஸ்டின் 1, 2, 3 3 கொஸ்டினையும் பார்த்தது கொஸ்டின் பெருசா இருக்குன்னு பயந்துருவோம். ஆமா தானே? பயந்துட்டு என்ன பண்ணுவோம், இதை அட்டன் பண்ண மாட்டோம். ஆனா கொஸ்டின் தாங்க பெருசு, சம் ரொம்ப சப்பையா இருக்கும். ஓகேவா? சரி, நீங்க ட்ரை பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். 2 செட் வச்சிருக்கேன், இதே மாடல்ல 2 செட் வச்சிருக்கேன், ரெண்டும் பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பை சார்ட் நோட்டு கொடுத்துருக்கான். சப்கொஸ்டின் 1, 2, 3 அடுத்த பை சார்ட் வந்துடும். ஓகே, இதை ஃபர்ஸ்ட் முடிப்போம், அடுத்து அந்த பை சார்ட் போலாம். ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. என்ன கொடுத்துருக்கான்னு பாப்போமா? Pie chart given below shows the distribution of total number of students who filled form for SBI PO exam. PO examக்கு கொஞ்சம் பேர் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்காங்களா, அதோட டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கானா. எய்தர் இன் பர்சன்டேஜ் ஆர் டிகிரி. அதாவது பர்சன்டேஜ்லயும் இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் எப்படி இருக்கும், பர்சன்டேஜ்ல இருக்கும், இல்லைன்னா டிகிரியில இருக்கும். ஆனா இதுல ரெண்டுமே இருக்கா, அதாவது பாதி பர்சன்டேஜ்ல இருக்கும், இல்லைன்னா டிகிரியில இருக்கும். ஓகேவா? இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பர்சன்டேஜ்ல இருக்கும், இல்லைன்னா எல்லாமே டிகிரியா இருக்கும். இங்க கலந்துருக்கு. ஓகே, இப்ப பர்சன்டேஜ்னு வரப்ப டோட்டல் 100ன்னு போட்டுக்க போறோம். டிகிரின்னு வரப்ப டோட்டல் 316 போட்டு சால்வ் பண்ணோம்னா ஈஸியா முடிஞ்சிடும். சப்பதான். ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் ஆல் 4 ஸ்டேட் டுகெதர் filled the form is 4000. சோ இந்த 4 ஸ்டேட்டும் சேர்த்து 4000 பேர் ஃபில் பண்ணியிருக்கான். ரொம்ப ஈஸியான பைச்சாட்டா, எடுத்து டைரக்டா பர்சன்டேஜோ டிகிரியோ போட்டோம்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா வேல்யூ வந்துட போகுது. ஓகே, அதை எழுதி வச்சுக்கிருவோமா? ஓகே, நான் என்ன பண்ண போறேன்னா, பீகார்ல எவ்வளவு பர்சன்டேஜ்? 22.
22%. கேரளால 100.8%. 8%. உத்தரகாண்ட்ல 108%. உத்தரகாண்ட்ல 108%. பர்சன்டேஜா டிகிரியா? இந்த ரெண்டு டிகிரிங்க, இதுதான் தப்பு விட்டுறக்கூடாது. டிகிரி 100.8 டிகிரி, 108 டிகிரி. அடுத்து மிசோராம்ல 20%. மிசோராம்ல 20%. ஓகே, இது எல்லாம் டிகிரியில 2 டிகிரியில இருக்கு, 2%ல இருக்கு. டோட்டல் வேல்யூ, அதாவது டோட்டலா 100% இல்லைன்னா 360 டிகிரி, எதை எடுத்தாலும் நம்மளுக்கு வேல்யூ எவ்வளவா? 4000. இதை நான் ஏன் இங்க எழுதியிருக்கேன்னா, நான் சப்கொஸ்டின் போனதுக்கு அப்புறம் என்னால இதை பார்க்க முடியாது. ஆனா எக்ஸாம்ல நமக்கு எப்படி இருக்கும்? சப்கொஸ்டின் ஒரு சைட்ல இருக்கும், இன்னொரு சைட்ல சார்ட் இருக்கும். ஸோ நீங்க இந்த மாதிரி எழுதுற வேலை வைக்க கூடாது. ஓகேவா? நான் சப்கொஸ்டின் வரப்ப பாக்குறதுக்காக எழுதியிருக்கேன். அவ்வளவுதான். கிளியரா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? ஓகே ஓகே ஓகே. நோட் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. எக்ஸாம் வந்து 2 ஸ்டேஜ்ல நடக்குதான். ப்ரிலிம்ஸ் ஒரு ஸ்டேஜ், மெயின்ஸ் ஒரு ஸ்டேஜ். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணவங்க மட்டும்தான் மெயின்ஸ் எலிஜிபிளா. ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ் who cleared prelims exam are eligible for mains examனு சொல்லியிருக்கான். ஓகே ஓகே ஓகே. இது மறைஞ்சிருக்குமா உங்களுக்கு? ஓகே, சாரி, அதை கவனிக்கல. உங்களுக்கு மறைஞ்சிருந்திருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றப்ப. ஓகே, நெக்ஸ்ட் சப் கொஸ்டின் போயிடலாமா? என்ன சொல்றான்? அவுட் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who filled, ஃபுல் கொஸ்டின் ரீட் பண்ணுவாங்க. பெரிய கொஸ்டினா இருந்தா பயப்படக்கூடாது. பர்சன்டேஜ் வச்சு வருதுன்னா ஃபுல் கொஸ்டின் ரீட் பண்ணிட்டு போட்டோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். Out of total number of students who filled the form from Uttarakhand, 20% did not appear in the prelims exam, while 35% of students who appeared in the prelims exam did not clear it. If 25% of students who cleared the prelims exam did not attend mains exam, and ratio of number of boys to girls who cleared the mains exam is 7:5, then find the number of girls who cleared the mains exam. ஒண்ணுமே இல்லைங்க, prelims அப்ளை பண்ணவன்ல பாதி பேர் வரல. பாஸ், சரி, வந்தவன் எல்லாருமே பாஸ் ஆயிடுவானா? இல்ல, கொஞ்சம் பேர் பாஸ் ஆகுறான். அந்த பாஸ் ஆன வேலை பாதி பேர் மெயின்ஸுக்கு போகலையா? அந்த மெயின்ஸ் சரி, அப்ப போனவன் எல்லாரும் பாஸ் ஆயிடுவானா? இல்ல, அதுக்கு வந்ததுல பாதி பேர் தான் பாஸ் ஆயிருக்குமா? அந்த பாஸ் ஆனவன்ல பாய்ஸ் கொஞ்சம் பேர், கேர்ள்ஸ் கொஞ்சம் பேர். அந்த கேர்ள்ஸ் எவ்வளவு பேருன்றதான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டேட்? உத்தரகாண்ட். உத்தரகாண்ட்ல எவ்வளவுன்னு பார்க்க போறோம். உத்தரகாண்ட்னா 108 டிகிரி. 108 டிகிரி out of 360 into 4000. இவ்வளவு பேர் தான் உத்தரகாண்ட்ல எழுதி இருப்பாங்களா? உடனே இதை சால்வ் பண்ணக்கூடாது. வரிசையா பர்சன்டேஜ் தானே கொடுக்குறான். அப்ப வரிசையா இதை போட்டு அடிச்சு கொடுத்தோம்னா வேலை முடிஞ்சிடும். அடுத்து என்ன சொல்றான்? 20% did not attend the exam. இப்ப நம்மளுக்கு கேர்ள்ஸ் பாஸ் ஆனவங்க தானே கேட்கறாங்க. அப்ப அவங்க எல்லாரும் எக்ஸாம் அட்டன் பண்ணவங்களா தானே இருப்பாங்க. 20% அட்டன் பண்ணலன்னா மிச்சம் 80% அட்டன் பண்ணியிருப்பானா? அப்போ 4/5வா? 4/5வா? அதுக்கப்புறம் சரி, இப்ப இவங்க எல்லாருமே யாரு? இவங்க எல்லாருமே ஃபில் பண்ணவங்க. இதையும் சேர்த்தா எக்ஸாம் அட்டன் பண்ணவங்க, ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணவங்க. ஓகேவா? ஃபில் பண்ணவங்க, ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணவங்க. அடுத்து ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆனவங்க தானே இங்க மெயின்ஸ் பாஸ் ஆன கேர்ள்ஸ்ல இருப்பாங்க. அப்ப ப்ரிலிம்ஸ் ஃபெயில் ஆனவங்க did not clear itனா என்ன அர்த்தம்? 35% ப்ரிலிம்ஸ் ஃபெயில். அப்ப மிச்சம் இருக்கிற 65% என்னது? ப்ரிலிம்ஸ் பாஸ். ஓகேவா? அப்ப இவங்க எல்லாரும் யாரு? ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆனவங்க. ஓகேவா? ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆனவங்க. அதுக்கப்புறம் அதுல 25% எக்ஸாம் எழுத வரலையா? அப்போ இதுல 25% எக்ஸாம் எழுத வரலையா? மிச்சம் 75% வந்திருப்பானா? which is nothing, 3/4. இப்ப இவங்க எல்லாரும் யாரு? மெயின்ஸ் எழுதுறவங்க. மெயின்ஸ் எழுதுனதுல எவ்வளவு பேர் பாஸ் ஆயிருக்கான்? சாரி, இவங்க பாஸ் ஆனவங்க, அதுல 25% வரல. அப்ப மிச்சம் 75% மெயின்ஸ் எழுதியிருக்கான். அவன் மிச்சம் 75% மெயின்ஸ் எழுதியிருக்கான். அடுத்து என்ன சொல்றான்? 25% of students who cleared the prelims exam did not clear mains exam. ஓகேவா? அப்போ வந்ததுல 25% இத கிளியர் பண்ணவங்க இருக்காங்களா? ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணவங்க இருக்காங்களா? அதுல 25% மெயின்ஸ் கிளியர் பண்ணலையா? இந்த இடத்துல இப்படியே 3/4 போட்டோம்னா என்ன ஆகும்னா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணவங்க எவ்வளவு பேருங்க? ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆனவங்க இந்த 65%.
இந்த 65%, அதுல எல்லாருமே மெயின்ஸ் எழுத போயிருக்காங்க. மெயின்ஸ் எழுதாம யாருமே இல்ல போல. மெயின்ஸ் எழுதாம கொஞ்சம் பேர் இருக்காங்களோன்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஓகே ஓகே மெயின்ஸ் கிளியர் பண்ணாதவங்க எவ்வளவு பேரா? 25%. அப்போ மிச்ச பேரு மெயின்ஸ் கிளியர் பண்ணியிருப்பாங்க. இதுல கேர்ள்ஸ் எவ்வளவு பேருன்னு பார்த்தோம்னா 12 பார்ட் எக்ஸாம் எழுதியிருந்தா 5 பார்ட் கேர்ள்ஸா? இவ்வளவுதாங்க. சால்வ் பண்ணா சப்ப மேட்ருங்க. சால்வ் பண்ணா ஈஸியா முடிஞ்சிருமா? என்னென்ன கேன்சல் ஆகும்? 4 4 கேன்சல், 5 5 கேன்சல், 12 108 கேன்சல் பண்ணோம்னா 9 டைம்ஸ், 0 0 கேன்சல். ஓகேவா? 00க்கு 00 கேன்சல். ஓகே 4 இங்க கேன்சல் பண்ணோம்னா கீழே 9 வரும். 9ஐயும் 3ஐயும் கேன்சல் பண்ணோம்னா பேலன்ஸ் 3. இந்த 3ஐயும் இந்த 9ஐயும் கேன்சல் பண்ணோம்னா பேலன்ஸ் 3. 3 into 65 தான் மிச்சம் இருக்கு. 3 into 65 போட்டோம்னா ஆன்சர் வந்துருமா? எவ்வளோ? 195. எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே பண்ணியிருப்பீங்க. எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது ப்ரிலிம்ஸ் லெவல்ல பாக்குறீங்கன்னா தாராளமா இந்த செஷன் பார்க்கலாம். Day 11 ப்ரிலிம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கலாம். அந்த மாதிரிதான் இருக்கு. ஓகேவா? ஓகேவா? சரி, புரிஞ்சா என்ன பண்ணணும்னு புரிஞ்சா? என்ன பண்ணணும்னு புரிஞ்சா? ஃபர்ஸ்ட் உத்தரகாண்ட்ல மட்டும் எவ்வளவு பேர் எழுதுறாங்கன்னு எடுக்கிறோம். அடுத்து அதுல எழுதாதவங்க 20%, எழுதுனவங்க 4/5. அடுத்து 35% கிளியர் ஆகலன்னா 65 கிளியர் பண்ணவங்க. அடுத்து 25% மெயின்ஸ் கிளியர் பண்ணலன்னா மிச்சம் 3/4 மெயின்ஸ் கிளியர் பண்ணவங்க. சோ இது ஃபுல்லா பார்த்தோம்னா மெயின்ஸ் கிளியர் பண்ணா டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்துடும். அந்த டோட்டல் ஸ்ட்ரென்த் 12 பார்த்தா இருந்தா கேர்ள்ஸ் எவ்வளவு? 5 பார்ட். சால்வ் பண்ணோம்னா ஆன்சர். புரிஞ்சா? சப்பையான சம்முங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் பீகார் அண்ட் கேரளா அப்பியர்ட் இன் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமா? ரெண்டு ஸ்டேட்லயும் எல்லாரும் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டாங்க. If 60% and 80% of students from Bihar and Kerala cleared prelims exam, அந்தந்த ஸ்டேட்ல இருந்து ரெஸ்பெக்டிவா இவ்வளவு பேரு prelims exam கிளியர் பண்ணியிருக்காங்களாம். And ratio of boys to girls from Bihar and Kerala who cleared prelims exam is in the ratio. prelims clear பண்ணவங்களுக்கான ரேஷியோ இது. Find the difference between number of girls from these two states who cleared prelims exam. ஓகே, ரெண்டு ஸ்டேட்லயும் prelims கிளியர் பண்ணவங்க எவ்வளோன்னு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் பீகார், அடுத்து கேரளா. இப்படிதானே கொடுத்துருக்கான். இப்படியே நம்மளும் அப்ரோச் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பீகார்ல எவ்வளவு பர்சன்டேஜ்? 22% ஆஃப் 22/100 ஆஃப் 4000. இவ்வளவு பேரா அப்ளை பண்ணவங்க, இவ்வளவு பேரும் அப்பியர் ஆயிட்டாங்க. ஓகேவா? அதே மாதிரி கேரளால எவ்வளவு பேரு? 100.8 100.8/360. நான் இந்த பாயிண்ட தூக்கிட்டு, சரி பாயிண்ட தூக்கிட்டு கூட வேணாம், இன்ட்டு 4000 வருமா? அப்படியே இருக்கட்டும். இன்ட்டு இதுல பீகார்ல 60% கிளியர் பண்றாங்க, கேரளால 80% கிளியர் பண்றாங்க. அதாவது பீகார்ல 60%னா இதுல 3/5 அப்பியர் ஆனதுல 3/5 கிளியர் பண்ணிடுறாங்க. கேரளால 4/5 கிளியர் பண்ணிடுறாங்க. இதுல கேர்ள்ஸ் எவ்வளோ, இதுல கேர்ள்ஸ் எவ்வளோன்னு எடுத்தோம்னா டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா ஆன்சர் வந்துருமா? இதுல கேர்ள்ஸ் எவ்வளோ? பீகார்ல கேர்ள்ஸ் வந்து 3/8. 5:3னா டோட்டல் 8 பார்ட். டோட்டல் கிளியர் பண்ணவங்க 8னா அதுல 3 பார்ட் எவ்வளோ? கேர்ள்ஸ். அதே மாதிரி கேரளால டோட்டல் 16 பார்ட்னா 7 பார்ட் கேர்ள்ஸ். ஓகே, ரெண்டையும் தனித்தனியா கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? 00க்கு 00 கேன்சல், 10க்கு 10 கேன்சல், இன்னொரு 0 தூக்கிட்டு நான் என்ன பண்ணிடுறேன்னா இந்த பாயிண்ட் எடுத்து விட்டுறேன். ஸோ 1008 மாறிடும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா 8 5s are 40. கேன்சல் பண்ணிடலாமா? ஓகே, இங்க 16 8 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 2, இது 5 டைம்ஸ். ஓகேவா? 5 5 கேன்சல் ஆயிரும். 36ஐயும் 4ஐயும் அடிச்சோம்னா கீழே 9 வரும். 9 வருமா? 2ஐயும் 1008ஐயும் அடிச்சோம்னா 504. 504ஐயும் 9ஐயும் கேன்சல் பண்ணோம்னா 56. இப்போ 56 into 7 இது மட்டும்தான் இங்க பெண்டிங். ஓகேவா? அதே மாதிரி மேல எவ்வளவு பெண்டிங்னு பார்ப்போம். இதை மல்டிப்ளை பண்ணோம்னா வேணும்னா பண்ணிக்கலாம், வெயிட் பண்ண வேணாம். ஓகேவா? 3 3s are 9. 9 into 22. 22 into 9 தேவை. ஓகே, மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். இதை வச்சு ஏதாவது மினிமைஸ் பண்ண முடியுமான்னு பார்த்தேன், முடியல. சரி, மல்டிப்ளை பண்றோம்னா 10 டைம்ஸ்க்கு 220ங்க. இதுல ஒரு 22 கழிச்சேன்னா 9 டைம்ஸ் வந்துருமா? 198. ஓகே, அதே மாதிரி இதை இன்ட்டு 7 பண்றோம்னா
50 sevens are 350, 6 sevens are 42. 392. 392 ஸோ டிஃபரன்ஸ் எவ்வளோ? அப்ராக்சிமேட்டா 200க்கு 6 கம்மி. 200 விட 6 கம்மியா இருக்கா? இப்போ 194 முடிஞ்சு போச்சு. போன சம் 195, இதுக்கு 194. சப்ப மேட்ரு. அடுத்த சம் போலாமா? கிளியரா? ரெண்டையும் தனித்தனியா கண்டுபிடிச்சு டிஃபரன்ஸ் எடுக்கணும். இதுக்கெல்லாம் 30 செகண்ட் தாங்க ஆகும். முடிச்சுட்டு எவ்வளவு நேரம் ஆகும்னு நான் சொல்றேன் இந்த டிஐ போடுறதுக்கான டைம். ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் மிசோரம் அப்பியர்ட் இன் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமா. மிசோரம்ல எவ்வளவு பேரு? 20%. ஓகே, 20% ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அப்ளை பண்ண அப்பியர் ஆயிட்டான். நான் இங்கேயே எழுதி வச்சுக்கிறேன், மறுபடியும் அங்க போக வேணாம். அண்ட் 240 ஸ்டூடெண்ட்ஸ் டிட் நாட் கிளியர் இட். ஓகே, 240 கிளியர் பண்ணல. 55% ஆஃப் ஸ்டூடெண்ட் who cleared ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ஆல்சோ கிளியர்டு மெயின்ஸ் எக்ஸாம். ஸோ இந்த 240 போக மிச்சம் இருக்கிறவங்கள 55% மெயின்ஸும் கிளியர் பண்ணியிருக்காங்க. If number of boys who cleared mains exam is 80% more than girls who cleared mains exam. அதாவது பாய்ஸ் வந்து 80% more than girls தான். இப்போ இந்த மாதிரி 180 100ன்னு அடிச்சு ஒரே மாதிரி எழுதக்கூடாது. 9:5 டைரக்டா எழுதணும். நான் எழுதியிருக்கிறது உங்களுக்கு புரியணும் 180 100ன்னு எழுதியிருக்கேன். பட் நீங்க எக்ஸாம்ல எழுதுறப்ப 9:5 டைரக்டா எழுதணும். தென் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் who cleared மெயின்ஸ் எக்ஸாம் ஃப்ரம் மிசோரம். மிசோரம்ல பாய்ஸ் எவ்வளவு பேர் கிளியர் பண்ணியிருக்கான்னு கேட்கறாங்க. மொதல் 20% ஆஃப் 20% எழுதுறது தவறு. 1/5 ஆஃப் 4000. ஓகேவா? இது எவ்வளோ? 800 தான். ஓகே, 800 பேரு மிசோரம்ல எக்ஸாம் எழுதுறாங்க. அதுல 240 பேரு ஃபெயில் ஆயிட்டாங்க. ஓகே, 240 சப்ராக்ட் பண்ணோம்னா மிச்சம் 560. இதுல 55% which is nothing 11/20 வந்து என்னது? மெயின்ஸும் பாஸ் ஆகுறாங்க. ஓகேவா? அதுல பாய்ஸ் வந்து எவ்வளவா இருக்காங்க? 9 பார்ட்டா இருக்காங்க அவுட் ஆஃப் 14 பார்ட். நம்மளுக்கு கேட்டிருக்கிறது பாய்ஸ் தானே. அப்ப டைரக்டா இது பாய்ஸ் டு கேர்ள்ஸ்க்கான ரேஷியோ தானே. மெயின்ஸ் கிளியர் பண்ண பாய்ஸ் டு கேர்ள்ஸ்க்கான ரேஷியோ தானே. டைரக்டா போட்டுருவோம். 14ஐயும் இதையும் கேன்சல் பண்ணோம்னா 40. 0 கேன்சல். இதையும் அப்படியே அடிச்சிடலாம். 2. ஓகே, 22 × 9 அதே தாங்க. 22 × 9 இப்பதானே போட்டோம். 198. சம்முங்க ஆக்சுவல் டைமிங் எவ்வளோன்னு போட்டுருவா? எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ் லெவல் தான். எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ் லெவல் தான். டேட்டா ரீட் பண்றதுக்கு 30 செகண்ட். டேட்டா ரீட் பண்றதுக்கு 30 செகண்ட். அங்க எந்த வேலையும் பார்க்கல. 3 சப்கொஸ்டினுக்கும் 30 செகண்ட் தான். ஸோ 90 செகண்ட். ஆக மொத்தம் 120 செகண்ட். அதாவது 2 நிமிஷத்துல 3 மார்க் மெயின்ஸ்ல எடுக்க முடியும்னா அதை பண்ணணுமா வேணாமா? சொல்லுங்க, பண்ணுமா வேணாமா? பண்ணணும், அதான உலக நீதி. ஓகேவா? கிளர்க் மெயின்ஸ்ல இந்த மாடல்ல கண்டிப்பா வர சான்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு இப்பயே ஒரு க்ளூ கொடுத்துட்றேன். நான் எதுவும் கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்து லீக் பண்ணலங்க. நீங்க வாட்டுக்கு எதையாச்சும் நினைச்சிடாதீங்க. எஸ்பிஐயில் இருக்கிறான், கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டான் போல லீக் பண்ணிட்டான்னு. மேபி வரலாம். நான் அனுபவப்பட்டிருக்கேன். 2-3 மெயின்ஸ்ல நானே பார்த்திருக்கேன். லாஸ்ட் இயருக்கு முன்னாடி வருஷம் 23ல அல்ல 22ல பிஓ மெயின்ஸ் நடந்துச்சு நவம்பர்ல. அப்போ ஒரு 3 கொஸ்டின் மென்சுரேஷன்ல இதே பேஸ்ல வந்துச்சு. இதே மாதிரி 3 சப் கொஸ்டின். ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா சட்டுன்னு அடிச்சிருக்கலாம். அந்த டயத்துல நான் சிக்கா படிச்சு ஃபார்முலா படிக்கல. இப்பெல்லாம் ஃபார்முலா கொஞ்சம் தெரியும். மென்சுரேஷன் உங்களுக்கு எடுக்கிறப்ப பாருங்க, ஃபார்முலா கொஞ்சம் தெரியும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஏதோ ஒரு எஸ்பிஐ மெயின்ஸ் 23 ஜனவரி 15 எழுதணும்னு நினைக்கிறேன். அப்பவும் இதே மாதிரி 3 சப் கொஸ்டின் வந்துச்சு மெயின்ஸ் எக்ஸாம்ல. அந்த டைம்லாம் மெயின்ஸ் அவ்வளவா நான் ப்ரிப்பேர் பண்ணல. அப்போதான் ப்ரிலிம்ஸ் ஸ்டூடெண்ட் தான். ப்ரிலிம்ஸ் மட்டும் தான் கிளியர் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அந்த டைம் நான் அடிக்கல. பட் அதுக்கப்புறம் உஷாராயிட்டேன். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மெயின்ஸ்ல அடிச்சேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கும் சொல்றேன், வரும், அடிச்சுக்கோங்க. ஓகேவா? க்ளூ தான். ஓகே, அடுத்த சப் கொஸ்டின். அடுத்த டிஏ. இதுவும் பிஓ ப்ரிலிம்ஸ் லெவல் தான். இதுவும் அதே 2 நிமிஷத்துல பண்ண முடியற சம்ம தான். ட்ரீட் பண்ணுவோமா? சரி, அதுக்கு முன்னாடி நீங்க ட்ரை பண்ணணும்ல. நீங்கள் ட்ரை செய்ய வேண்டும் அல்லவா? சார்ட்டை பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் சப் கொஸ்டின், செகண்ட் சப் கொஸ்டின், தேர்ட் சப் கொஸ்டின். அப்ளிகேஷன் பேஸ்ட் டிஐ வந்தா அது வந்து பிஓ ப்ரிலிம்ஸ் லெவல் அப்படின்னு நினைச்சிடணும். ஆனா இது சப்பங்க, எல்லாம் சப்பதான். போட் கவர் சர்டைன் டிஸ்டன்ஸ் அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம்.
ரெண்டுலையுமே கவர் பண்ணுதான் ஆன் 4 different days, 4 different days, Sunday, Monday, Tuesday, Wednesday. The pie chart shows the percentage distribution of distance covered on each day of total distance covered on all 4 days. எல்லா 4 டேஸ்லயும் டோட்டலா எவ்வளவு கவர் பண்ணுச்சோ அதுல ஈச் டே எவ்வளோன்னு கவர் பண்ணதை பை சார்ட்ல கொடுத்துருக்காங்களாம். டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை போட் இஸ் 2000. ஓகே, இதுவும் நான் என்ன பண்ணும், அடுத்த சார்ட்டை கீழே போயிட்டேன்னா என்னால மேல வந்து பார்க்க முடியாது. ஸோ இங்க எழுதி வச்சுக்கிறேன். சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே 4 நாள் 4%. 20, 30, 15, 35, 20, 30, 15, 35 எல்லாமே பர்சன்டேஜ். ஓகேவா? பர்சன்டேஜ் டோட்டலா 2000 தானே கொடுத்தான். 2000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்கான். இது டோட்டல் டிஸ்டன்ஸ். டி ஃபார் தர்ஸ்டேன்னு எடுத்துருவேன், அதனால நான் ஃபுல்லா போட்டுக்கிறேன். ஓகேவா? ஓகே, சப் கொஸ்டின் போடுவோமா? போடலாம். பொறுத்து சப்பையா தாங்க இருக்கும், ரொம்ப சப்பை. போட் கவர்ஸ் 150 கிலோமீட்டர் இன் அப்ஸ்ட்ரீம் அண்ட் ரெஸ்ட் இன் டவுன் ஸ்ட்ரீம் ஆன் மண்டேவா. மண்டே போட் வந்து அப்ஸ்ட்ரீம்ல 150யும் டவுன் ஸ்ட்ரீம்ல, இது மண்டே இங்க மேல எழுதிக்கிறேன் ஏன்னா இது டிஸ்டன்ஸ் 150 அப்ஸ்ட்ரீமும் மிச்சம் டவுன் ஸ்ட்ரீம்லையும் டிராவல் பண்ணுதுன்றாங்க. ஸோ மண்டே வந்து 30% டிராவல் பண்ணியிருக்கா. அப்ப 2000ல 30% எவ்வளவு? 600 கிலோமீட்டர் டோட்டலா டிராவல் பண்ணியிருக்கோம். 150 அப்ஸ்ட்ரீம்னா பேலன்ஸ் 450 டவுன் ஸ்ட்ரீம்ல டிராவல் பண்ணியிருக்கோம். பிற எடுத்து எழுதணும். ஓகேவா? இந்த 600 நீங்க மைண்ட்ல போட்டுருவீங்க. சார்ட் இந்த சைடு இருக்கு, 30% கண்ணால பார்க்க போறீங்க, 600 மைண்ட்ல போடுவீங்க. இது மட்டும்தான் நீங்க எழுத போறீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், his speed of boat in still water and speed of stream is 25 and 5. போட் ஸ்பீடு 25 ஸ்ட்ரீம் ஸ்பீடு 5. ஓகேவா? அப்ப அப் ஸ்ட்ரீம் ஸ்பீடு 20, டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் 30. அவ்வளவுதான். ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை போட் டு கவர் டோட்டல் டிஸ்டன்ஸ் ஆன் மண்டே. அப்படியே டிவைட் பண்ணோம்னா ஆன்சர் வந்துருமா? இதுக்கு 15, இதுக்கு டிவைட் பண்ணோம்னா 7.5, டோட்டலா 22.5. முடிஞ்சு போச்சு. 22 hours 30 minutes. அரை நிமிஷம் ஆகுமாங்க? 30 செகண்ட் தாங்க. 30 செகண்ட் நான் பண்ணிட்டு போயிடலாம். If downstream speed of boat is 60% more than upstream speed. Okay, downstream speed of boat வந்து 60% more than upstream speed. இப்போ இது 5 பார்ட்டா இருந்தா இது 8 பார்ட்டா, அதாவது 100னா 116. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்? போட்டோட ஸ்பீடு 25ன்னு சொல்லியிருக்கான். சரி, இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ஆன் சண்டே அதெல்லாம் அப்புறம் போலாம். இதை வச்சே போட் ஸ்பீடும் டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடும் கண்டுபிடிக்க உங்களுக்கு தெரியுமாங்க? இதை வச்சே ஃபார்முலா எதுவும் போடாம 2 ஆட் பண்ணி 2ஆல சப்ராக்ட், 2 மைனஸ் பண்ணி 2ஆல சப்ராக்ட், அவ்வளோலாம் யோசிக்க வேணாம். மிடில் பாயிண்ட் என்னவோ அதை எடுத்து எழுதிடணும். 6.5 ரெண்டுக்கும் மிடில், ரெண்டு சைடும் ஒரே டிஃபரன்ஸ் தான் வரும். 6.5 போடுறப்ப அப்போ 1.5 ஆட் பண்ணி போடணும்லாம் நினைக்காதீங்க. மிடில் பாயிண்ட் அதுதான் போட் ஸ்பீட் எப்பவுமே. சரி, 6.5 தான் 25 இருந்துச்சுனால் 1.5 எவ்வளோ? இப்படிலாம் பார்க்க தேவையில்ல. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட தேவையில்ல. ஓகேவா? என்ன கொடுத்துருக்கான்னு மட்டும் பார்ப்போம். The boat travel only in downstream. சண்டே வந்து போட் டவுன் ஸ்ட்ரீம்ல மட்டும்தான் போதான். Find the time taken by the boat the distance on Sunday to travel. Find the time taken by boat to travel the distance on Sunday. தாங்க ஒரு ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். மறந்து போச்சு, இங்கிலீஷ்லாம் மறந்துருச்சுங்க. Find the time taken by boat to travel the distance on Sunday. ஓகே, சண்டே எவ்வளவு பர்சன்டேஜ்? 20%னா 400ங்க. 400மே டவுன் ஸ்ட்ரீம்ல தான் போறான். ஸோ டவுன் ஸ்ட்ரீம்ல தான் போறான்னா 6.5 தான் 25னா 8 எவ்வளோ? இதானே பார்க்கணும். சரி, இத பண்றது கஷ்டம்னு நினைக்க வேணாம். 13 தான் 25னா 8னா என்னங்க? ஐயோ, 16 எவ்வளோன்னு பார்க்கணுமா? ஸோ ஸ்பீடு வந்து 16 × 25 டிவைடட் பை 13. அப்படியே இங்க கொண்டு வந்து போட்டுடலாமா? 400 டிவைடட் பை 60% மோர் தான் அப்ஸ்ட்ரீம். கரெக்டா தானே போட்டிருக்கேன். எங்கேயும் தப்பு இருக்கா? இல்லையே. சரி, கரெக்டா தான் போட்டிருக்கோம். 25 × 16 × 13 பைல இருக்கிறது இங்க வந்துருமா?
அப்படியே 400 25 into 16 கேன்சல் பண்ணோம்னா 13 ஹவர்ஸ். சப்ப சம்ம. என்ன பண்ணியிருக்கேன்னு புரியுதா? இதை நான் சால்வே பண்ணல. இது எவ்வளோனா இது எவ்வளோ, அவ்வளோ கஷ்டப்பட வேணாம். அப்படியே போட்டு முடிச்சு விட்டுருங்க. டிவைடரான பண்ண போறோம். தேவைன்னா கடைசியில மல்டிப்ளை பண்ணுங்க. எதுக்குங்க இப்பயே மல்டிப்ளை பண்றீங்க? சரி, ஸ்பீட் ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர் அண்ட் ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம் இஸ் 17 and என்னங்க கஷ்டப்படுறதே இந்த போட் ஸ்பீடு கண்டுபிடிக்க தான். அதையும் அவனே கொடுத்துட்றான். ரெஸ்பெக்டிவ்லி ஆன் டியூஸ்டே த போட் டிராவல் ஒன்லி இன் டவுன் ஸ்ட்ரீமா. அப்போ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு 25 வச்சுக்கலாம். ஏன்னா இதுல தான் போகுதுன்னா இதான் தேவை. ஃபைண்ட் த டைம் டேக்கன் டு போட் டு கவர் டிஸ்டன்ஸ் ஆன் டியூஸ்டே எவ்வளோ? 15%. 10% 200, 15% 300. வெனஸ்டே கண்டுபிடிக்கவே தேவையில்ல. 300/25 அவ்வளோதானே. 300/25 அவ்வளோதானே. 12 தானே. 12 தான் முடிஞ்சு போச்சு. 12 தான் முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். இந்த சம்ம அதை விட ஈஸிங்க. நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா 2 நிமிஷத்துக்கு போகவே தேவையில்ல. இதெல்லாம் ஆர்ஆர்பி பிஓ ப்ரிலிம்ஸ் தாங்க. ஆர்ஆர்பி பிஓ ப்ரிலிம்ஸ் தான். ஆனா நம்மளுக்கு மெயின்ஸ்ல வைப்பான். ஓகேவா? இந்த லெவல்ல வைப்பான். டேட்டா எடுக்கிறதுக்கு 20 செகண்ட் தான் இந்த கொஸ்டின்ல. அப்படி ஒன்றும் இல்லை. அதுல கூட மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ்னு யோசிக்க விட்டான். இதுல டைரக்டா டீடைல் கொடுத்துட்டான். டேட்டா எடுக்க 20 செகண்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரு 30 செகண்ட் எடுத்துக்கலாம். செகண்ட் கொஸ்டினும் 30 செகண்ட் எடுத்துக்கலாம். ஆனா தேர்ட் கொஸ்டின் 15 செகண்ட் தான். அதுக்கு மேல தேவையே படாது. டோட்டலா எவ்வளவுங்க? 50, 80, 95. 1.5 நிமிஷத்துல போட்டுடலாங்க. 1 minute 35 செகண்ட். அவ்வளவுதான் இந்த சம்மெல்லாம். ஆனா மெயின் சம் சத்தியமா நான் ப்ரிலிம்ஸ் சம்ம தூக்கிட்டு வந்து உங்களை நம்பலாம் வைக்கல. சீரியஸா அனுபவப்பட்டதுலதான் சொல்றேன். இப்படிதான் வரும். ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க மார்க் டெஸ்ட் போடுவீங்க, உங்களுக்கு தெரியும். ஆனா மார்க்ல கொடூரமா வைப்பான் வீம்புக்குன்னு. எக்ஸாம்ல இப்பதான் சப்பையா வரும். நம்பி எடுத்து போடுங்க. ஓகேவா? ஆனா எடுக்கிறதுக்கு முன்னாடி 1க்கு 100 வாட்டி யோசிக்கணும். இந்த சம்மு ட்ராப்பா கூட இருக்கலாம். சம்டைம் ட்ராப் வைப்பான். ட்ராப்ல விழுவக்கூடாது. முக்கியமா எங்க சிக்க வைப்பானா இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன். இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன்ல சிக்கிறாதீங்க. அவன் வைக்கிற ட்ரிக்கே என்னன்னா, இதுல ஒன்ன சிக்க வச்சானா 1 நிமிஷம் வேஸ்ட் ஆகும். 1 நிமிஷம்ன்றப்ப நீ அந்த டிஏ முடிக்க 5 நிமிஷம் ஆக்கிடுவ. ஒரு கொஸ்டின்ல 1 நிமிஷம் உட்காந்தேன்னா அடுத்த கொஸ்டின் பயம் வரும். ஐயோ பண்ண டைம் ஆயிடுச்சு, சப்ப கொஸ்டினா பண்ண டைம் ஆச்சேன்னு 5 நிமிஷம் உட்காந்துருவேன். அதனால இந்த ட்ராப்ல மட்டும் சிக்கிராம நல்ல விதியம் முடிச்சுட்டு வாங்கோ. ஓகேவா? முடிச்சுக்கலாமா? 2 நாளா கிளாஸ் வந்திருக்காது. போன் போச்சு. பிடிஎஃப் எடுக்க கஷ்டமா போயிருச்சு. நடுவுல ஒரு நாள் பாதி ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ண முடியல. இது செகண்ட் டைம் ரெக்கார்ட் பண்றேன். ஓகே முடிச்சுக்கலாம். டாட்டா பாய். நாளைக்கு கிளாஸ் வந்துடும். ஓகே பாய் கைஸ்.